அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் முக்கியமான விஷயங்கள்லாம் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜூன் மாதம் 25ஆம் தேதி அமாவாசையானது நடக்கிறதுக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு ரிஷப ராசி சேர்ந்தவங்களுக்கு சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன? மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும்? என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் ரிஷபராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமிக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான அற்புதமான மாற்றத்தை அந்த அம்மன் நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் அமைதி குடி போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் குரு புதன் சேர்க்கை இருப்பதால் சூரியன் குரு சேர்க்கை சிவராஜ யோகத்தை கொடுக்கும். இழந்த இன்பங்களை மீட்டெடுக்கும் காலமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. புதிய முயற்சியில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. நண்பர்கள் மூலமாக புதிய தொழில் வருமான வாய்ப்புகள் அமையும். அன்றாட தேவைகளுக்காக சிரமப்பட்ட நிலை மாறும். நிறைந்த பொருளாதாரமும் சொகுசு வாழ்க்கையும் கிடைக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களின் உல்லாசத்திற்காக தாராளமாக செலவு செய்து அவங்கள ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக பார்த்துக்குவீங்க. நீண்ட காலமாக நிலவிய திருமண தடை நீங்கும். நல்ல வரன் கிடைக்கும். தாயார் மற்றும் மூத்த சகோதரரால் ஆதாயம் கிடைக்க போகுது. பல மொழி கற்கும் ஆர்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாக கொடுங்க. அடுக்கு மாடி குடியிருப்பில் வீடு வாங்குவீங்க. பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பரம்பரை நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. சீட்டு பணம் பாலிசை முதிர்வு தொகை கிடைக்குங்க. தினமும் கால பைரவரை அஷ்டாங்கம் செய்து வர உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மேலும் குருவோடு பரிவர்த்தனை யோகம் பெறாரு. நேச்சம் பெற்ற புதனோடு இணைந்து நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்குறாரு. புத சுக்கிர யோகமும் இருக்குது. இதனால உங்களுக்கு மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும். பண கவலைகள் தீரும். புதிய முயற்சிகள் எதுவாயிருந்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவர் நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கப்பட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்கு. விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மருத்துவ செலவு உண்டாகும். உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியனோடு பரிவர்த்தனை யோகம் பெறாரு. எனவே தொட்டதெல்லாம் நடக்கும். தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து வருமானம் வந்து சேரும். இதுவரை கடுமையாக முயற்சித்து முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடக்குங்க. தனவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வரும் அழைப்புகள் வியக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் வளம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பழைய நிறுவனங்களை கொடுத்து விட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை இப்பொழுது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில் முன் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருப்ப ஓய்வு பெற்றுக் கொடுத்து வெளியில் சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. சுகஸ்தானம் கேதுவின் பலத்தால் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டாகும். பயணம் அதிகரிப்பதன் காரணமாக உடல் அசதி காலை தாழ்த்தி சாப்பிடுவது போன்ற விஷயங்கள் நடக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் சர்ப்ப கிரகங்களுக்குரிய ஆலயங்களுக்கு சென்று யோக பலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2 மடங்கு செலவு அப்படிங்கிறது உண்டாகும். குடும்ப பிரச்சனை கூடும். பெற்றோர் மற்றும் சகோதரர்களால் உங்களுக்கு பிரச்சனையால் மன நிம்மதி குறையக்கூடும். இடமாற்றம் மற்றும் வீடு மாற்றம் செய்ய முயற்சி எடுப்பீங்க. மன குழப்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி கிடைக்குங்க. தொழில் மாற்றம் சிந்தனை அதிகரிக்கும். கூட்டாளிகளை வியக்க வைப்பீங்க.
மேலும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே தாமதமாக தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னேற்ற பாதையில் இருந்த குறுக்கீடுகள் நீங்க போகுது. வெளிநாட்டில் உள்ள நண்பர்கள் மூலமாக அனுகூலமான தகவல்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது எந்த ஒரு குறையும் இருக்காது. வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மற்றவர்களால் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட அதிகப்படியான வாய்ப்பு உள்ளதால் இந்த காலகட்டத்தில் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பீங்க. அவ்வப்பொழுது சிறிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகக்கூடும். அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் விற்பனை பிரதிநிதியாக பணி செய்யும் அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை முன்னிட்டு சிலர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை உண்டாகும். எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கணிசமாக கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் மற்றவர்களோடு விட்டு கொடுத்து போவது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுங்க. மேலும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெற்று பணியில் உற்சாகத்தோடு நீங்கள் பணியை செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 18, 21. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2, 5. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அம்மன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களானது 22/6/2025 அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த ஜூன் 25க்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்க தனவாக்கு ஸ்தானத்தில் இருக்கும் புதன் சுகஸ்தானத்திற்கு மாறுறாரு. இதனால் உங்களுக்கு திட்டமிட்ட செய்யும் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். மேலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது நல்லது. எதிலுமே எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லது. அதிக முயற்சி செய்ய வேண்டிய நிலைகள் உண்டாகுங்க. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரப்போகுது. அனைத்து தடைகளும் அகலும். தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. பணியாட்கள் செயல்களில் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படியாக இருக்கக்கூடும். லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாமே நடக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்கும். பெண்களுக்கு கடின முயற்சியின் பெயரில் காரியங்கள் வெற்றி பெறுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சியை பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்ய பாடங்களை படிக்க வேண்டிய நிலை உண்டாகும். மேலும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது கவனமாக இருங்க. இருந்து வந்த பிரச்சனை குறையும். பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை கொடுக்கும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லதுங்க. மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பொருள் வரத்து கூடும். பயணம் செல்ல நேரிடும். வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியிருக்கும். பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுவது நல்லது. வாக்குவன்மையால் எல்லா நன்மையும் கிடைக்கும். மேலும் இந்த மிருகசீரிசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சரம் அப்படிங்கிறது அனுகூலமான பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். பணவரவு அப்படிங்கிறது மன திருப்தியை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களது நட்பும் கிடைக்க போகுது. சுக்கிரன் சஞ்சரம் மூலமாக நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாயிருங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குல தெய்வத்தை வணங்கி வர பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் தீரப்போகுது. பண வரத்து அதிகரிக்கும். மன மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் கிடைக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக ரிஷப ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஜூன் 25க்கு பிறகு என்னென்ன விதமான விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.